எப்படியாவது காப்பாத்துங்க. நான் செக் பண்ண வரைக்கும் எங்கேயுமே இல்ல மாறா. எங்க போயிருப்பா? சரி, நீ தோட்டத்து பக்கம் போய் பாரு. மேல மறுபடியும் போய் பாக்குறேன். சரி போ. கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தா இவ வேற மாடிக்கு போறா. அழாதம்மா, தங்கச்சிக்கு எதுவும் ஆகாதுமா. அண்ணன் சாமியா இருக்குன்னு நீ தானே சொல்லுவ. அண்ணா அவளை எப்படியாவது காப்பாத்துமா, நீ கவலைப்படாத. பிருந்தா, நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு எப்படி ஒரு பைப்பு உடைஞ்சிச்சு? ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேல வா. என்னம்மா? ஒண்ணுல மேல ஏறி கொஞ்சம் டேங்குல பாரு. பின்னாடி பைப்ல வர உடைஞ்சிருக்கு, தண்ணி வர லீக் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் மேல போய் பாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உள்ளதா இருக்கா? தண்ணி நிறைய இருக்கு. நீ முதல்ல அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணி விடு. ஒரு நிமிஷம்.
பாத்து சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். என்னுடைய இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. உனக்கு என்னாச்சு? நல்ல பயப்பட வேண்டாம். சரியான நேரத்துல காப்பாத்திருக்கீங்க. எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அதிர்ச்சியில தான் மயக்கமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்துருவாங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். அந்த டேப்லெட்ஸ் கொடுமா. இந்த 2 டேப்லெட்டையுமே 2 நாளைக்கு கொடுங்க. என்னங்கம்மா? சரி, நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க. டாக்டர் வாமா போலாம். பிருந்தா 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 எந்திரிச்சு பாருடி. பிருந்தா பிருந்தா கண்ணு முடிச்சு பாருடி. பிருந்தா 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 என்ன அம்மாவை பாருடி. என்னாலதானே பிருந்தா உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு. பிருந்தா எந்திரிச்சு உன் கார்த்தி வந்திருக்கேன் பாரு பிருந்தா. பிருந்தா பிருந்தா அம்மாடி. பிருந்தா பாரு. அந்த டேங்க்குள்ள எப்படி போன? தெரியல மாமா. என்னை யாரோ தூக்கிட்டு போனாங்க மாமா. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. பாத்து பிருந்தா. என்னாச்சுயா? அங்க இருந்து போன நீ பாரு பிருந்தா. என்னாச்சுன்னு சொல்லுடா. சொன்னா தானே தெரியும். அது நேத்து நான் தூங்கலான்னு படுத்துட்டு இருந்தப்போ யாரோ வெளியில இருந்து கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் வெளியில வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லை. ஐயோ கடவுளே, உனக்கு எதுக்குடி இந்த வாழ்க்கை? இப்படி உயிரை பழைய வச்சு வாழ்ற வாழ்க்கையை நீ வாழணுமா? உன்னை சுத்தி இந்த வீட்டுல எதிரிங்க தாண்டி இருக்காங்க. உன்னால இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியாதுடி. நான் சொல்றத கேளுடி. இதெல்லாம் வேணாண்டி. உனக்கு வேணாண்டி. நம்ம வீட்டுக்கு வந்துடி. வேணாண்டி. வாடி. அம்மா இந்த தாலியை கலட்டி கொடுத்துட்டு பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. போலாமா? வேண்டாமா. நீ பாரு, நீ வாழ வேண்டி இருந்தா கூட பரவாயில்லடி. ஆனா நீ எனக்கு உசுரோட வேணண்டி. உசுருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுடி.
நான் சொல்றத கேளுடி. எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறேன். கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. என்னால முடியாதுமா. அத்தை ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. என் உயிரே போனாலும் நான் பிருந்தாவை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி கட்டின பொண்டாட்டி நான் இங்க கூப்பிட்டு கல்லாட்டம் இருக்கேன். நீங்க ஏன் முன்னாடியே அவ கைய பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கைய விடுங்க முதல்ல. அம்மா, உங்க பொண்ணுது உங்களுக்கு கிடைச்சிட்டான்ல, அவளுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கூட்டு போற வழிய பாருங்கம்மா. எங்கிட்ட விட்டு வச்சேனா அவளால இந்த குடும்பத்துக்கு தான் நிம்மதி இல்லாம போகும். அவளும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாமா. நான் உங்க கால்ல கூட விழுறேன். தயவு செஞ்சு வாழ்க்கையை திருப்பி பண்ணுமா. விஜய், பிருந்தாவோட இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம். என்னது நானா? சித்தி பாக்கலாம், நான் என்ன பண்ணேன்? அவ தானே எங்க தாலியை கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஏய், நான் அத சொல்லல. அந்த வாட்டர் டேங்க் இவ எப்படி போனா? எனக்கு எப்படிக்கா தெரியும்? நீ நேத்து நைட்டு மாடியில இருந்து வந்ததை நான் பார்த்தேன். கேட்ட வீரா, இவன் அந்த விஷயத்தை பண்ணிருக்கணும். ஏய், நீ என் பிருந்தாவை கொள்ற அளவுக்கு வந்துட்டியா? சித்தி பாருங்க சித்தி, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல கொலைகாரி பட்டம் போட பாக்குறாங்க. நானா இவளை கொல்ல பார்த்தேன். தோ தோ நிக்கிறாரு, அவதான் அதை பண்ணிருப்பா. ஏய், நான் உன் மேல கொல்ல வெறியில இருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, நீங்க கொலை வெறியில தான் இருக்கீங்க. அதுக்காக தானே அவங்க தங்கச்சியை கொலை பண்ணிட்டு அந்த பழியை என் மேல போட பாக்குறீங்க. விஜய், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உன் மேல பழி போடுற அவசியம் கண்மணிக்கு இல்ல. இவெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா நீதான் இதுல ஏதோ தப்பு பண்ணிருக்கன்னு தோணுது. தோன்றது என்னடா, இவதான் அதை பண்ணிருக்கா. ஆரம்பத்துல இருந்து எனக்கு உண்மையில டவுட் தான். ஆமா, நீ என்னமோ ராத்திரி முழுக்க அத்தை கூட தான் இருந்தேன்னு சொன்ன. எதுக்கு மாடிக்கு போன? அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையை சொல்ல, அங்க நீ என்ன பண்ண போன? அது 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 பாருங்க, நல்லா பாருங்க. உங்களோட அப்படியே ஒண்ணுமே தெரியாத மருமக தானே, எவ்வளவு தடுமாறான்னு பாருங்க. அப்போ அவ மாடிக்கு போனங்கிறத ஒத்துக்கிறா, அப்படித்தானே? விஜய், நீ எதுக்கு மாடிக்கு போன? ஏய், அது அது அத நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லு விஜய், நீ எதுக்கு அந்நேரத்துக்கு மாடிக்கு போன? நீ போனதுனால தானே எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. நீ எதுக்கு போனேன்னு சொல்லு. சித்தி வேணா சித்தி, சொன்னா இவங்க எல்லாருக்கும் அசிங்கம். அதே நான் அமைதியா இருக்கேன். அசிங்கம்? என்னடி அசிங்கம்? என்ன இப்ப ஏதாவது புதுசா கதை ரெடி பண்ணிட்டு இருக்கியா? கதையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உண்மையத்தான் சொல்ல போறேன். எனக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து கொலைகாரி பட்டம் கொடுக்கும்போது யாரு எப்படி போனா எனக்கு என்ன? என்ன உண்மை? முடிஞ்ச சொல்லு. என்ன மச்சான், எல்லாத்தையும் சொல்லட்டுமா? ஏய், அதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஆமா, நீங்களும் பிருந்தாவும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மாடியில போய் ஒன்னா முன்னா ஏய், ஏய், என் வாயால எப்படி சொல்லுவேன்? அது நான் என்ன ஏதுன்னு கேட்க வந்ததுக்கு தானே என்ன விரட்டி அனுப்புனீங்க. ஏய், என்னடி
பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப என்ன சொல்ற நீ? கார்த்தி தான் பிருந்தாவை பிடிச்சு தனி தொட்டிக்குள்ள தூக்கி போட்டான்னு சொல்றியா? ஐயோ சித்தி, நான் அப்படி சொல்லல. கடைசியா அவங்க 2 பேரையும் ஒன்னாதான் பார்த்தேன்னு சொல்றேன். அதுக்காக கார்த்தி மச்ச மேல சந்தேகப்பட முடியுமா? அவங்க ஏன் புருஷன் அத அப்ப போய் சொல்றாத அவளை நம்பாதீங்க. இன்னொரு தடவை பொம்பளை பிள்ளை கை நோக்கினா தொலைச்சிடும். அப்போ போய் சொல்றப்பா. பேசாத, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்ப தாண்டி உன்னை பத்தி எனக்கு எல்லாம் புரியுது. நீ கார்த்தியையும் பிருந்தாவையும் ஒன்னா பாத்துருக்க. அந்த கோவத்துல பிருந்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கு, அப்படிதானே? ஆத்தி சொல்லடி உனக்கு கண்மணி கண்மணி விடு விடு விடு. ஒண்ணு போட்டு உனக்கும் என்னடி வித்தியாசம்? இரு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உங்க எல்லாருக்கும் அவதான் தொக்கா. அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். இவதான் ஏதோ பண்ணிருக்கா. நீ கேட்டப்போ உன்னால முடிஞ்சதை பண்ணுன்னு சொன்னல, அதனாலதானே நீ இப்ப இப்படி பண்ணிருக்க. சித்தி, என்ன அப்படி பாக்குறீங்க? சித்தி, இவங்கெல்லாம் சொல்லவும் உங்களுக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சா? ஏய், நீ தாண்டி செஞ்சிருக்க. மரா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு. இவளெல்லாம் விசாரிக்கிற முறையில விசாரிச்சாதான் கொஞ்சமாவது உண்மை வரும். நீ கால் பண்ணு மரா. சொல்றதெல்லாம் போட்டுட்டு இப்படி போற போயிடா. ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து அவளையே கட்டம் கட்டிட்டு இருக்கீங்க? அவ பட்டுக்கு கோவத்திலயும் வருத்தத்திலயும் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணாரு? யாரு இவ? நடிக்கிற நம்ம எல்லாத்தையும் போட்டு தள்ளாம இருந்தா சரி. என் மேல தப்பு இல்ல இல்லன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நம்ப மாட்டியல்ல? ஆமா, நம்ப மாட்டிய. எப்படி நீங்க நம்புவீங்க? நீங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நான் தானே இங்க தனியாளு. இது முழுசா நம்முடைய வள்ளி சித்திய கூட சந்தேகப்பட வச்சுட்டேல்ல? இதுக்கு மேல இனி நிரூபிக்க எனக்கு வேற வழி தெரியல. செத்து போன என் அப்பா அம்மா மேல சத்தியமா, நான் கட்டி இருக்கிற இந்த தாலி மேல சத்தியமா, பிருந்தாவை நான் ஒண்ணுமே பண்ணல. இதோ இங்க எரியுதே இந்த அக்னி மேல சத்தியமா, நான் ஒண்ணுமே பண்ணல. இப்படி பண்ணிட்டு யார் என்ன சொன்னாலும் என்ன கோவம் இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணலாமா? இப்படியே பண்ணிப்பேன். போங்கடா, யாராவது மருந்து எடுத்துட்டு வாங்கடா. போடா. நீ சீக்கிரம் வாடா. ஐயோ விஜய், விஜய், என்ன விஜய் இப்படி பண்ணிட்ட? விஜய், விஜய், இரு விஜய், இரு விஜய், விஜய், இரு. மருந்து போட்டா சரியாயிடும். விஜய், விஜய், இரு விஜய். பாரு, இவ்வளவு காயா இருக்குல்ல, வலிக்காம இருக்குமா? விஜய், தாய் இல்லாத எல்லாருமா சேர்ந்து ஏன்டா இப்படி சித்திரவதை பண்றீங்க? உங்களுக்கே அவளை பார்த்தா பாவமா இல்லையா? அழாத விஜய், அழாத, சரியாயிடும். ஏமா, அதான் உங்க பொண்ணு கிடைச்சிட்டால, அவளுக்கு ஒண்ணு ஆகல இல்ல? போங்க, இதோட உங்க பொண்ணை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு போங்கம்மா. என்ன பொண்ணே போட்டாலும் பரவாயில்ல, நான் பிருந்தாவை இங்க இருந்து யார் கூப்பிட்டாலும் விட மாட்டேன். என் பிள்ளைக்கு இப்படி மாயமத்தை போட்டு மறைக்க வச்சிருக்காளே. என்னதான் கத்து கொடுத்து வளர்த்து என்ன பேசிட்டு இருக்க? எப்பயும் அவங்க எல்லாம் உன் பொண்ணு மாதிரி என்னன்னு சொல்லுவ. இப்ப உன் பொண்ணே அசிங்கமா பேசுற நீ, அது உனக்கு தப்பா தெரியல? கோவத்துல நிதானம் எல்லாம் பேசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக இப்படியா?
வள்ளி, உனக்கு வர வர நாக்கு ரொம்ப நீளம். முத்துலட்சுமி கிட்ட மன்னிப்பு. எதுக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணுமாமே? தப்பு பண்ணதெல்லாம் அவங்கதான். நான் ஒண்ணும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீ பேசுனது தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேளு. அம்மா, என் தங்கச்சி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா. தயவு செஞ்சு
போங்க